கண்ணியத்திற்குரிய எல்லாமே நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதர்களுடைய நிம்மதியான வாழ்க்கைக்கு உலகத்தில் மனிதன் நிம்மதியை தேடி இன்பமான வாழ்க்கையை தேடி அலையக்கூடிய நேரங்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் அதற்குரிய வழிமுறைகளையும் சொல்லி காட்டுகின்றான். உலகத்தில் ஒரு மனிதன் உலக செல்வங்களை நிரப்பமாக பெற்றிருந்தும் வாழ்க்கையில நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை. சில மனிதர்கள் வாழ்க்கையினுடைய நிம்மதி குழந்தை பாக்கியங்களில் இருக்கின்றது என்று நம்பி குழந்தை பாக்கியங்களையும் பெறுகின்றார்கள், ஆனாலும் நிம்மதி இல்லாத வாழ்க்கை. அதிகாரத்தில் சில நபர்கள் வாழ்க்கையினுடைய நிம்மதி கிடைக்கும் என்ற அடிப்படையில் அதிகாரத்தையும் பெற்றவர்களிடத்திலேயும் நிம்மதி இல்லாத வாழ்க்கை. உலகத்தில் வாழக்கூடிய ஏழையிலிருந்து பணக்காரர்கள் வரை, ஆட்சி அதிகாரங்களை கொண்டிருப்பவர்கள் வரை எல்லோரும் தேடி அடையக்கூடிய ஒரே விஷயம் வாழ்க்கையில் நிம்மதி. வாழக்கூடிய இந்த சொற்பமான காலகட்டத்தில் வாழக்கூடிய நேரங்களில் நிம்மதியான வாழ்க்கை கிடைப்பதற்காகத்தான் மனிதன் போராடி கொண்டிருக்கின்றான். அந்த வாழ்க்கையினுடைய நிம்மதியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்லும் பொழுது, அலா இன்ன ஃபீ திக்ரில்லாஹி லதத்மஇன்னுல் குலூப். மனித சமூகமே, உள்ளத்தில் நிம்மதி வேண்டுமா? மனதில் நிம்மதியான சூழ்நிலை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டுமா? உங்களுக்கு நான் வழிகாட்டுகின்றேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காட்டக்கூடிய வழி ஃபீ திக்ரில்லாஹ். அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை உள்ளத்தில் நிறுத்தினால் உள்ளத்தில் அமைதி கிடைக்கும். அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுகின்றான்? அலா இன்ன ஃபீ திக்ரில்லாஹ். அறிந்து கொள்ளுங்கள் சமூகமே, இன்ன ஃபீ திக்ரில்லாஹ், அல்லாஹ்வை திக்ர் செய்வதில் தான் நிச்சயமாக லதத்மஇன்னுல் குலூப், உள்ளங்கள் அமைதி பெறுகின்றன. உள்ளத்துடைய அமைதியை அல்லாஹ்வை திக்ர் செய்வதில் ஏற்படுத்தி இருக்கின்றார். அல்லாஹ்வுடைய திக்ர் அல்லாத நிலைகளில், அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தக்கூடிய காரியங்கள் இல்லாத இடங்களில் உள்ளங்களுடைய அமைதிகளை தேடுவது இருட்டில் ஊசியை தேடுவதற்கு சமம். தொலைத்த ஊசியை இருட்டில் வெளிச்சமில்லாத இடத்தில் தேடினால் கிடைப்பது எவ்வாறு கடினமோ அதே போன்று அல்லாஹ்வுடைய திக்ரை, அல்லாஹ்வை மறந்த இடங்களில் இசை கேட்பதன் மூலமாக தனக்கு நிம்மதி கிடைக்கும் என்று ஒரு மனிதன் நினைப்பது, ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளை காண்பதினால் எனக்கு இன்பம் கிடைக்கும், உள்ளத்தில் அமைதி கிடைக்கும் என்று நினைப்பது, மார்க்கத்திற்கு முரணான இடங்களில் போய் கலந்து கொண்டால், மார்க்கத்திற்கு முரணான நிகழ்வுகளில் கலந்து கொண்டால் எனக்கு உள்ளத்தில் நிம்மதி கிடைக்கும் என்று ஒரு மனிதன் நினைப்பது இருட்டில் ஊசியை தொலைத்து விட்டு அதே இருட்டில் தேடுவதற்கு சமம். சத்தியமாக ஒருபோதும் கிடைக்காது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில் சொல்லும் பொழுது, அலா இன்ன ஃபீ திக்ரில்லாஹ், உனக்கு உன்னுடைய உள்ளத்தில் அமைதியும் நிம்மதியும் வேண்டும் என்றால் அல்லாஹ்வை துதித்துக்கொள், அல்லாஹ்வை ஞாபகப்படுத்திக்கொள். அல்லாஹ்வுடைய திக்ரில் மட்டுமே அல்லாஹ் உள்ளங்களுடைய அமைதியை ஏற்படுத்துகின்றார். கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, திக்ருகளிலே ஆக சிறந்த திக்ரு திலாவத்துல் குர்ஆன், அல்லாஹ்வுடைய திருமறையை எடுத்து ஓதுவது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் யாரெல்லாம் மக்காவிற்குள்ள நுழைவார்களோ அந்த மக்களிடத்துல மக்கத்து முஷ்ரிக்குகளுக்கு ஒரு வழக்கம் இருந்தது. என்ன என்றால், நபி அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி விளங்காதவர்கள்,
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கேள்விப்படாதவர்கள் யாராவது புதியவர்கள் மக்காவிற்குள் காபத்துல்லாவை தரிசிப்பதற்காக அன்றைய காலத்தில் வந்தா மக்கத்து வாசிகள் மக்காவுடைய ஆரம்ப இடத்திலே அவர்கள் சொல்லுவார்கள், காபத்துல்லாக்கு அருகாமையில முஹம்மது என்ற ஒரு மனிதர் இருப்பார். அவர் ஓதக்கூடிய அவர் சொல்லக்கூடிய எந்த பேச்சுக்களையும் கேட்டு விடாதீர்கள். அவர் உங்களுக்கு அருகாமையில் வந்து அவங்களுடைய காதுகளில் 2 விரல்களை வைத்து அடைத்துக் கொள்ளுங்கள் என்று வரக்கூடிய எல்லா நபர்களுக்கும் சொல்லி அனுப்புவார்கள். ஷுஐப் ரூமி என்று நினைக்கின்ற ஒரு சஹாபி மக்காவுக்குள்ள புதியதாக வருகின்றார்கள். அதுவரை அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி அவருக்கு தெரியாது. இஸ்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாம் என்ற மார்க்கத்தை அறிமுகப்படுத்தி மற்ற மக்களை எல்லாம் அதன் பக்கம் அழைத்து கொண்டிருக்கின்றார்கள் என்றும் கூட அவருக்கு தெரியாது. ஆனால் மிகப்பெரிய கவிஞர் அவர். அரபி இலக்கணங்களில் மிக சிறந்த கை தேர்ந்த அரபி இலக்கியங்களில் கவிதைகளை ஏற்றக்கூடிய மனிதர். அவரும் மக்காவிற்குள் நுழையும் பொழுது மக்கத்து காபிர்கள்லாம் அவரையும் கூப்பிட்டு அழைத்து சொல்லுகின்றார்கள், நீங்கள் பெரிய கவிஞராக இருந்தாலும் கூட காபாவுக்கு அருகாமையிலே முஹம்மது என்று ஒரு மனிதர் இருப்பார். அவர் சொல்லக்கூடிய ஓதக்கூடிய கவிதைகளை மட்டும் கேட்காதீர்கள். குர்ஆன் என்று அவர்களுக்கு சொல்லாமல் அவர் கவிதை படிப்பார். அதன் மூலமாக நீங்கள் வசீகரப்படுத்தி அவருடைய மார்க்கத்தின் பக்கம் திரும்பி விடுவீர்கள். அதனால் அவருடைய கவிதைகளை கேட்காதீர்கள் என்று சொல்லி அனுப்புகின்றார். இந்த சஹாபியும் காபத்துல்லாவுக்கு அருகாமையில் வருகின்றார்கள். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் நின்ற நிலையில் காபாவுக்கு முன்னால் நின்று குர்ஆனை ஓதி கொண்டு இருக்கின்றார்கள். இந்த மனிதர் காபாவை தரிசிக்க வந்தவர் இரு காதுகளையும் 2 விரல்களை வைத்துக் கொண்டு சுத்துகின்றார். ஒரு நிலை தாண்டியதற்கு பின்னால் இவர் யோசிக்கின்றார், நாம் அரபிய மொழிகள் ஆகப்பெரிய கவிதைகளை ஏற்றக்கூடிய நமக்கு முன்னால் இவருடைய கவிதைகள் என்ன செய்துவிட முடியும் என்று தன்னுடைய காதுகளில் இருந்து அந்த விரல்கள் எடுத்த பின்னாடி அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த குரலில் இருந்து வரக்கூடிய குர்ஆனுடைய வாசகங்கள் அவருடைய காதுக்குள் நுழைகின்றது. மெய்மறந்து நிற்கின்றார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் பக்கம் தாவத் அளிக்காமல், அல்லாஹ்வை பற்றி சொல்லாமல், இஸ்லாத்தின் பண்ணுடைய போதனைகளை எதையுமே சொல்லாமல் குர்ஆனுடைய வாசகங்களை கேட்பதன் மூலமாக அந்த சஹாபி நேரடியாக அல்லாஹ்வுடைய தூதரத்தில் வந்து கேட்டாரு, நீங்க ஓதுவது என்ன? இது மனிதர்களால் ஏற்ற முடியாத வாக்கியங்கள், இது மனித சக்திக்கு அப்பாற்பட்ட ஒன்று. நீங்கள் ஓதக்கூடியது. இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை பற்றியும் அல்லாஹ்வுடைய வேதத்தை பற்றியும் மார்க்க விஷயங்களை பற்றி எடுத்து சொன்னார்கள். அந்த இடத்திலேயே அந்த சஹாபி ஷஹத லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, நான் அல்லாஹ்வை ஏக இறைவனாக உங்களை அல்லாஹ்வுடைய தூதராக ஏற்றுக்கொள்கிறேன். சுப்ஹானல்லாஹ். குர்ஆன் அல்லாஹ்வுடைய திக்ர் யாரும் சொல்லாமலும் உலகத்தில் இருக்கக்கூடிய உள்ளங்களை மாற்றுவதற்கு சக்தி உடையது. அல்லாஹ்வுடைய திக்ர் உள்ளங்களில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை நீக்குவதற்கு சக்தி உடையது. அதனாலதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அலா இன்ன ஃபீ திக்ரில்லாஹ், அல்லாஹ் உறுதியுள்ள ஒரு வாசகத்தோடு சேர்த்து சொல்லுகிறான், நிச்சயமாக திட்டமாக உள்ளத்தினுடைய நிம்மதி அல்லாஹ்வுடைய திக்ரில் இருக்கின்றது. அல்லாஹ்வை நினைவு கூறுவதில் தான் உங்களுடைய உள்ளங்கள் அமைதி பெறும். காசு பணங்களை சேர்ப்பதோ, வியாபாரத்தில் முன்னேறுவதோ, அரசியல்களில் முன்னேறுவதோ உங்களுடைய நிம்மதியான வாழ்க்கையை ஒருபோதும் அல்லாஹ் திருப்பி தர மாட்டார். அல்லாஹ் நிம்மதியான வாழ்க்கையை தீனிலும் அல்லாஹ்வை பின்பற்றி நடப்பதிலும் அல்லாஹ்வை நினைவு கூறுவதிலுமே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தியிருக்கிறான். அலா இன்ன ஃபீ திக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய ஞாபகத்தில் மனிதர்களுடைய உள்ளங்களுடைய நிம்மதி இருக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சஹாபாக்கள் வருகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதரத்தில் யா ரசூலல்லாஹ் அல்லிமினி அலா அமலி, அரசங்களுக்கு ஒரு சிறந்த அமலை கற்றுத்தாருங்கள், மிக சிறந்த ஒரு அமலை எங்களுக்கு சொல்லித்தாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு நான் ஒரு அமலை கற்றுத் தருகின்றேன். அது எப்படிப்பட்ட அமல் தெரியுமா?
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது அலா உக்பிருக்கும் பிகைரி அஅமாலிக்கும், நீங்கள் செய்யக்கூடிய எல்லா நன்மையான காரியங்களை விட மிக சிறந்த நலவான காரியத்தை உங்களுக்கு நான் அறிவித்து தரட்டுமா? வஸ்காஹா இந்த மலீகிக்கும், அல்லாஹ்விடத்தில் அந்த அமல் உங்களை பரிசுத்தமானவர்களாக ஆக்கி வைக்கும். வர்ஃபஹா ஃபீ தரஜாத்திக்கும், நாளை கியாமத்துடைய நாளையில் சொர்க்கத்துடைய பதவிகளை அது உங்களுக்கு உயர்த்தி கொடுக்கும். வகைருக்கும் மின் இன்ஃபாக்கில் ரகபி வல் ஃபித்தா, அது மட்டுமல்ல, உலகத்தில் நீங்கள் உங்களுடைய செல்வங்களிலிருந்து தங்கத்தையும் வெள்ளியையும் அல்லாஹ்வுடைய பாதையில் வாரி வாரி வழங்குவதை விட உங்களுக்கு அந்த அமல் மிக சிறந்த கூலியை ஈட்டி தரும். வமின் அத்லகு அதுவிக்கும் ஃபதத்ரிபு அஹ்னாகஹும், அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய பாதையிலே நீங்க வெளியேறி அறப்போரில் நீங்கள் ஈடுபட்டு நீங்கள் எதிரிகளுடைய கழுத்தை வெட்டுவதும் உங்களுடைய கழுத்துகளை எதிரிகள் வெட்டுவதும் இதை விடவும் சிறந்த அமலை உங்களுக்கு நான் சொல்லி தரட்டுமா? சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு காரியங்கள் எல்லாம் தூதர் சொல்லி இதெல்லாம் விட சிறந்த ஒரு அமலை உங்களுக்கு நான் கற்றுத்தரட்டுமா என்று கேட்கிறார். எத்தனை அமல்கள் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களை விட சிறந்தது. அல்லாஹ்விடத்தில் அதை உங்களை பரிசுத்தப்படுத்தி வைக்கும். நாளை கியாமத்துடைய நாளையில் சொர்க்கத்தினுடைய அந்தஸ்துகளை அது உங்களுக்கு உயர்த்தும். நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் தங்கங்களையும் வெள்ளியையும் சதகாவாக கொடுப்பதை விட உங்களுக்கு அது சிறந்தது. அல்லாஹ்வுடைய பாதையில் அறப்போரில் ஈடுபட்டு நீங்கள் எதிரிகளை வெட்டுவதோ அல்லது எதிரிகள் உங்களை வெட்டுவதோ இந்த காரியத்தை விடவும் உங்களுக்கு சிறந்தது. அப்படிப்பட்ட ஒரு அமலை உங்களுக்கு சொல்லி தரட்டுமா என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார். சஹாபாக்கள் சும்மா இருப்பாங்களா? பலா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரை கண்டிப்பாக எங்களுக்கு சொல்லித்தார்கள். இத்தனை நன்மையான காரியங்களை விட சிறந்த காரியம், சிறந்த அமல் ரசூலுல்லாஹ் கண்டிப்பாக சொல்லித்தார்கள். சஹாபாக்களிடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அதுதான் திக்ருல்லாஹ், அல்லாஹ்வை ஞாபகம் செய்வது, அல்லாஹ்வை திக்ரு செய்வது. உங்களுடைய எல்லா காரியங்கள், நஃபிலான வணக்கங்கள் எல்லாவற்றையும் விட உங்களிடத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய இந்த அல்லாஹ்வை திக்ரு செய்யக்கூடிய வணக்கம் எல்லாவற்றையும் விட உங்களுக்கு நன்மைகளை அதிகமாக ஈட்டித்தரும். எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மிஸ்லுல் லதி யذ்குரு ரப்பஹு வ மிஸ்லுல் லதி லம் யذ்குரு ரப்பஹு. அல்லாஹ்வை திக்ர் செய்பவருக்கும் திக்ர் செய்யாதவருக்கும் உதாரணம் என்ன தெரியுமா? திக்ர் செய்யக்கூடிய வளமை இருக்கக்கூடிய அடியார்களுக்கும் திக்ர் செய்யக்கூடிய வளமை இல்லாத அடியார்களுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் உதாரணம் காட்டுகின்றார். மஸலுல் ஹய்யி வல் மய்யித். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு மனிதன் உயிர் உள்ளவனுக்கும் உயிர் இல்லாதவருக்கும் எப்படி எவ்வளவு வித்தியாசம் இருக்கும். ஒரு உடலில் உயிர் இருந்தால் அவனை மனிதன் என்று சொல்லுவோம், அதே உடலில் உயிர் இல்லை என்று சொன்னால் அதை மையித் என்று சொல்லுவோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மிஸ்லுல் ஹய்யி வல் மய்யித். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய திக்ர் இருக்கிற உள்ளம் மட்டுமே உயிர் உள்ள உள்ளம். யார் இடத்துல அல்லாஹ்வுடைய திக்ர் இல்லையோ அவர் மையத்தை போன்றவர், செத்த நபருக்கு சமமானவர். அல்லாஹ்வுடைய திக்ர் இல்லாத உள்ளங்களே அல்லாஹ்வுடைய தூதர் மனிதர்கள் என்றே சொல்லவில்லை. மனிதர்களை தாண்டி அவர்கள் மையித்தானவர்கள். உலகத்தில் மையித்துகளை கொண்டு அல்லாஹ் ஒன்றையும் நடத்தாட்டுவது கிடையாது, எந்த பிரயோஜனமும் ஏற்படுவது கிடையாது. அதே போன்றுதான் அல்லாஹ்வுடைய திக்ர் இல்லாத உள்ளங்கள், அல்லாஹ்வை துதிபாடாத உள்ளங்கள் சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லுவதற்கு தயக்கம். அல்லாஹ்வை அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் ரப்புல் ஆலமீன் அவனுக்கே உரித்தானது என்று தஸ்பீஹ் செய்வதற்கு தயக்கம். இன்னும் சொல்ல போனா பல உள்ளங்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்யாமலேயே பாழடைந்து இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய திக்ரை மறந்த நிலையில் பாழடைந்து எப்படி வீடுகள் பயன்படுத்த முடியாமல், வீடுகளில் குடி இல்லாமல் இருந்தால் ஜின்களும் ஷைத்தான்களும் உலகத்தில் உள்ள
எல்லா கெட்ட ஜீவராசிகள் எல்லாம் குடிகொண்டு விடுமோ அதே போன்ற இன்றைக்கும் அல்லாஹ்வுடைய திக்ர் இல்லாத உள்ளங்கள் கண்ணியத்திற்குரியவர்களே பாழடைந்த வீட்டிற்கு சமம். அதில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குடியேறுவது கிடையாது. உள்ளங்கள் இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மனித உள்ளங்கள் அல்லாஹ் இருக்கக்கூடிய இடம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் இருக்கக்கூடிய இடங்களிலேயே ஆக விரும்புவது மனிதர்களுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும், நாவில் இல்ல, செயல்களில் இல்ல. அல்லாஹ் மனிதர்களுடைய உள்ளத்தில் குடிகொள்வதை அல்லாஹ் விரும்புகிறான். ஆனால் கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமை என்ன? அல்லாஹ்வை நாவால் திக்ர் செய்வதற்கு தயார், அல்லாஹ்வை உடல் உறுப்புகளால் ஞாபகப்படுத்துவதற்கு தயார். ஆனால் அல்லாஹ்வை உள்ளத்தால் நினைப்பதற்கு, உள்ளத்தால் அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்கு இன்னைக்கு சமூகம் தயாராக இல்லை. அப்படி இருந்தால் அல்லாஹ் சொன்ன அந்த வாக்குறுதி உண்மையாக இருக்கும். அலா இன்ன ஃபீ திக்ரில்லாஹ், நிச்சயமாக நீங்கள் உள்ளத்தால் அல்லாஹ்வை திக்ர் செய்தால் உங்களுக்கு உள்ளத்தில் அமைதியே அல்லாஹ் ஏற்படுத்துவார். நீதிக்குரிய எல்லாரும் நிலடியார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன இந்த வன்னி அபதி பி வான மஅஹு இதா ذكرني فإن ذكرني في نفسي إن ذكرته. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உலகத்தில் ஒரு அடியான், ஒரு மனிதன், அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, முஃமினான மனிதர்கள் அவர்கள் உலகத்தில் இருக்கும் பொழுது என்னை நினைவு கூர்ந்தால் அல்லாஹ் சொல்வதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னை அவன் நினைத்தார். எங்க நினைக்கின்றான்? ஃபீ நஃப்ஸி, அவனுடைய உள்ளத்தால நினைக்கிறான். யாருக்கும் தெரியாமல், நாவு அசையாமல், கைகால்கள் எல்லாம் அசைவின்றி உள்ளத்தால் அமைதியாக ஒரு இடத்தில் உட்கார்ந்து உள்ளத்தால் அல்லாஹ்வை துதிப்பாடினால், அல்லாஹ்வை பரிசுத்தப்படுத்தினால், அல்லாஹ்வை புகழ்ந்தால், அல்லாஹ்வுடைய குதிரத்தை சக்தியை வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை தஸ்பீஹாத்துகளை ஓதினால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் சொல்வதாக, ذكرته في نفسي, அதே மனிதனை பற்றி நான் என்னுடைய உள்ளத்தால நினைக்கின்றேன். உலகத்தில் மனிதன் உள்ளத்தால் அல்லாஹ்வை நினைத்தால் அல்லாஹ்வும் அவர்களை உள்ளத்தால் நினைக்கின்றான். فإن ذكرهم في ملأ, அந்த மனிதன் என்னை ஒரு பெரும் கூட்டத்தார்களோடு சேர்ந்து என்னை திக்ர் செய்கின்றான், ஒரு பெரும் கூட்டத்தார்களோடு சேர்ந்து அல்லாஹ்வை நினைக்கின்றான். فذكرته في ملأ خير, அவன் நினைக்கக்கூடிய அந்த கூட்டத்தை விட சிறந்த கூட்டம், மனிதர்களுடைய கூட்டத்தை விட சிறந்த கூட்டமான மலக்குமார்களுடைய கூட்டத்தில் அந்த மனிதரை பற்றி நான் நினைவு கூறுகின்றேன். அவன் என்னை பற்றி உலகத்தில் திக்கர் கூட்டத்தார்களோடு சேர்ந்து என்னுடைய திக்கரை என்னை பற்றி நினைத்தால் அவர்களை விட சிறந்தவர்களான மலக்குமார்களுடைய கூட்டத்தில் நான் அந்த மனிதனை பற்றி பேசுகின்றேன், அந்த மனிதனை பற்றி நினைவு கூறுகின்றேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு மனிதன் அல்லாஹ்வை நினைத்து நினைத்து அல்லாஹ்வின் பக்கம் ஒரு ஜான் நெருங்கி வந்தால் அல்லாஹ் 2 ஜான் அளவுக்கு அல்லாஹ் வேகமாக அவரின் பக்கம் நெருங்கி வருகின்றான். அல்லாஹ்வை நினைத்த திக்ரின் மூலமாக அடியான் அல்லாஹ்வின் பக்கம் ஒரு முலம் நெருங்கி வந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்வதாக சொன்னார்கள், நான் அந்த அடியானின் பக்கம் 2 முலம் அளவுக்கு வேகமாக நெருங்கி வருகிறேன். அதாவது அடியான் என்னை எந்த அளவுக்கு நெருங்கி வருகின்றானோ அதை விட 2 மடங்கு அளவுக்கு நான் அவரின் பக்கம் நெருங்கி வருகின்றேன். கடைசியில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அடியானின் பக்கம் என்னை நினைத்து நடந்தால் எந்த அளவுக்கு வேகமாக வர முடியுமோ அந்த அளவுக்கு வந்தால் நான் அவரின் பக்கம் ஓடி வருகிறேன். சுப்ஹானல்லாஹ். இனியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னை நினைக்கக்கூடிய அடியார்களுக்கு, தன்னை துதிபாடக்கூடிய திக்ர் செய்யக்கூடிய அடியார்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய வெகுமதி வாக்குறுதியை பாருங்கள். அல்லாஹ், நாம் அல்லாஹ்வை நெருங்குவதை விட அல்லாஹ் நம்மை நெருங்கிக் கொண்டே இருக்கின்றார். அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைப்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ذிக்ருல்லாஹ், அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள், ஒவ்வொரு நேரத்திலும் நினைவு கூறுங்கள். நீங்கள் பேருக்காக அல்லாஹ்வை திக்ர் செய்யாமல்,
நேரம் கிடைக்கும் பொழுது, ஓய்வு கிடைக்கும் பொழுது அல்ல, எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வுடைய திக்ரோடு உங்களுடைய வாழ்க்கையை கழிப்பதற்கு பழக்கிக் கொள்ளுங்கள். வீட்டிலிருந்து வெளியேறினால் திக்ரோடு, தன்னுடைய வீட்டிற்குள் நுழைந்தாலும் திக்ரோடு, வாகனத்தில் ஏறினாலும் அல்லாஹ்வுடைய திக்ரோடு, வாகனத்திலிருந்து இறங்கினாலும் திக்ரோடு, குழந்தை பிறந்தால் திக்ரோடு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதனுடைய காலையிலிருந்து இரவு வரை ஒவ்வொரு வினாடிகளுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வுடைய திக்ரை ஞாபகப்படுத்தியிருக்கின்றார்கள். பெருமானாருடைய நாவும் எப்பொழுதுமே அல்லாஹ்வை துதித்துக் கொண்டு இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு முறை பைத்துல் கலா சுய தேவைகளை முடிப்பதற்கு கழிவறைக்கு சென்று விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் திரும்புகிறார். திரும்பும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் குஃப்ரானக என்ற வார்த்தையை சொன்னார்கள். குஃப்ரானக என்றால் என்ன அர்த்தம்? அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகிறேன். சஹாபாக்கள் எல்லாம் அந்த வார்த்தையை கேட்டுட்டு, நபி ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில பாவமே கிடையாது, பாவமே ஏற்படாது. இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் பைத்துல் கலா கழிவறைக்கு சென்று திரும்பும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் குஃப்ரானக என்ற வார்த்தையை பயன்படுத்தினார். சஹாபாக்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், குஃப்ரானக என்று பாவ மன்னிப்பு தேடினீர்களே, என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய வாழ்நாள் முழுவதும் அல்லாஹ்வுடைய திக்ர் இல்லாமல் என்னுடைய நாவு இருந்ததே கிடையாது. அல்லாஹ் அல்லாஹ்வை திக்ர் செய்யாம எந்த நேரத்தையும் என்னுடைய நாவும் உள்ளமும் கழித்ததே கிடையாது. ஆனால் என்னுடைய சுய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு கழிவறைக்கு சென்றால் அல்லாஹ் என்னை தடுக்கின்றான். நாவாலையோ உள்ளத்தாலையோ அல்லாஹ்வை பற்றி அங்கே சிந்தித்து இருக்க கூடாது, சிந்திப்பது தடை. அதனால் அந்த இடத்திலிருந்து வெளியே வந்ததற்கு பின்னால் அல்லாஹ்விடத்துல அந்த கொஞ்ச நேரம் அல்லாஹ்வை திக்ர் செய்யாமல் இருந்ததற்கு அல்லாஹ்விடத்துல நான் மன்னிப்பு தேடுறேன். அந்த சிறிய நேரத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதர், அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் கழிவறையிலிருந்து வரும் பொழுது ஒரு மனிதன் ஓதக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் இது சேர்த்திருக்கின்றார்கள். குஃப்ரானக வெளிவந்த உடனே இந்த வார்த்தையை சொல்ல வேண்டும். ஏன்? அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடாத ஒரே இடம், ஒரே நிலைமை, ஒரு மனிதன் தன்னுடைய சுய தேவைகளை கழிப்பதற்காக செல்லக்கூடிய கழிவறை மட்டும்தான். இந்த கழிவறை இல்லாத உலகத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் அல்லாஹ்வுடைய திக்ரோடு இருப்பதற்கு மார்க்கம் அனுமதி அளிக்கின்றது. ஒரு ஆண் இருக்கோ ஒரு பெண் இருக்கோ, தொழுக முடியாத நேரங்கள், நோன்பு நோக்க முடியாத நேரங்கள், ஹஜ் செய்ய முடியாத நேரங்கள், எல்லா அமால்களையும் செய்ய முடியாத நேரம் உருவாகும். ஆனால் அல்லாஹ்வுடைய திக்ர் இல்லாத நேரங்கள் கிடையாது. திக்ருக்கு அல்லாஹ் எந்த தடையும் விதித்ததே கிடையாது. ஒரு பெண் ஒரு ஆண் எந்த நிலையில் அடைந்தாலும் அல்லாஹ்வுடைய திக்ரோடு தன்னுடைய வாழ்நாளை கழிக்க முடியும். அல்லாஹ்வுடைய திக்ர் செய்வதற்கு மார்க்கம் இந்த நிலைமையில் இந்த இடத்தில் இப்படி இருக்க வேண்டும் என்ற எந்த நிலைமையும் ஏற்படுத்தவில்லை. அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எல்லா நிலைமைகளையும் நான் அல்லாஹ்வை துதித்துக் கொண்டே அல்லாஹ்வை ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளைக்கு சொர்க்கவாசிகள் எல்லாம் சொர்க்கத்திற்கு போனதற்கு பின்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கவாசிகளுக்கு எந்த கவலையும் இல்லை. சொர்க்கம் என்றால் என்ன? கவலை இல்லாத இடம் சொர்க்கம். மனதில் ஒரு அணுவளவு கூட எதை பற்றியும் கவலை இருக்காது சொர்க்கவாசிகளுக்கு. தாயை பற்றியோ தந்தையை பற்றியோ தன்னுடைய மகன்களை பற்றியோ இல்ல உலகத்தினுடைய காரியங்களை பற்றியோ எதை பற்றியும் இல்லாத கவலை இல்லாத ஒரு இடம் தான் சொர்க்கம். அல்லாஹ் சொர்க்கவாசிகளுக்கு நிம்மதியான வாழ்க்கையை, குறையில்லாத வாழ்க்கையை அல்லாஹ் ஏற்படுத்தியிருப்பதாக சொர்க்கத்தை வாக்களிக்கும் போது சொர்க்கத்தினுடைய நன்மாராயங்கள் சொல்லும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படிதான் சொல்லி காமிக்கிறான், சொர்க்கம் உங்களுடைய உள்ளம் எதையெல்லாம் விரும்புமோ, எந்தெந்த காரியங்களை எல்லாம் நீங்கள் எதிர்பார்ப்பீர்களோ அத்தனையும் உங்களுக்கு சொர்க்கத்தில் கிடைக்கும். அதனால்தான் அதுக்கு உதாரணத்திற்கு சொர்க்கம் எதையாவது ஒரு விஷயங்களை சொர்க்க மாதிரி இருக்கு என்று வார்த்தைகள் நம்ம பயன்படுத்துவோம். நமக்கு ரொம்ப பிடிச்சதாக இருந்தா அதனுடைய செழிப்புகள், அதனுடைய வடிவங்கள் எல்லாம் நமக்கு ரொம்ப பிடிச்ச அந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு நிம்மதி கிடைச்சா சொர்க்கம் மாதிரி இருக்கு அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துவோம். ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு சொர்க்கவாசிகளும் அந்த சொர்க்கத்திற்கு அரசர்களாக இருப்பார். அவங்க சொல்றது மட்டும்தான் அந்த சொர்க்கம் என்ற உலகத்துல நடக்கும். சொர்க்கம் எவ்வளவு மிக பிரம்மாண்டமானதாக இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உலகத்துல அணுவளவு ஈமானோடு, ரொம்ப மிக குறைந்த ஈமானோடு, நம்பிக்கையோடு ஒரு மனிதன் உலகத்திலிருந்து உயிர் பிரிந்து அல்லாஹ்விடத்தில் போய் சேர்ந்தா, அல்லாஹ் அந்த மனிதனுக்கு இந்த உலகத்தை போன்று 10 மடங்கு பிரம்மாண்டமான சொர்க்கத்தை அல்லாஹ் கொடுப்பார். சுப்ஹானல்லாஹ். சாதாரண ஒரு மனிதர் வார்டு மெம்பராக இருந்தாலோ அல்லது ஒரு இலாக்காக்களுக்கு தலைவர்களாக, ஒரு நாட்டிற்கு ஒரு மாநிலத்திற்கு தலைவர்களாக இருந்தாலே இன்றைக்கு எவ்வளோ ஒரு சௌகரியமான ஒரு மிதப்பான வாழ்க்கையை வாழக்கூடிய நபர்களை பார்க்கின்றோம். ஆனாலும் நாளைக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கக்கூடிய சொர்க்கம் இவ்வுலகத்தை விட 10 மடங்கு பெரியதாக இருக்கும். அந்த பிரம்மாண்டமான அந்த சொர்க்கத்திற்கு அந்த சொர்க்கவாசி தான் தலைவராக இருப்பார். அவர் தான் அந்த மிக பிரம்மாண்டமான சொர்க்கத்தை ஆட்சி செய்யக்கூடியவராக இருப்பார். அவர் என்ன நினைக்கின்றாரோ அது கிடைக்கும். அவர் என்ன விரும்புகிறாரோ அல்லாஹ் கொடுக்கும். ஆனாலும் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பிரம்மாண்டமான சொர்க்கத்தை, அந்த சொர்க்கவாசி கிடைக்க நினைக்கக்கூடிய அத்தனையும் கிடைக்கக்கூடிய நிலையிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சொர்க்கவாசிகளுக்கு ஒரு நிடரம் மட்டும் இருக்கும், சின்ன ஒரு நிடரம் மட்டும் இருக்கும். என்ன தெரியுமா? உலகத்தில் இருக்கும் பொழுது அல்லாஹ்வை நினைக்காமல் கழிந்த அந்த வினாடிகளை பற்றி லேசா ஒரு கவலை ஏற்படும். சுப்ஹானல்லாஹ். எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வேறு எந்த கவலையும் இருக்காது. தாய் தந்தைகளை பற்றியோ குடும்பத்தை பற்றியோ எதையும் நினைக்க மாட்டார்கள். ஆனால் உலகத்துல தங்களின் மூலமாக வாழக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வை திக்ர் செய்யாமல், அல்லாஹ்விற்கு மறந்து, அல்லாஹ்வுடைய திக்ர் இல்லாமல் கழிந்த நேரங்களை பற்றி நினைப்பார்கள். அந்த நேரங்களையும் சரியாக அல்லாஹ்வுடைய திக்ரில் கழித்திருந்தால் இந்த சொர்க்கத்தை விட இன்னும் பிரம்மாண்டமான சொர்க்கம் கிடைத்திருக்குமே என்ற எண்ணம் அவர்களுக்கு ஏற்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, சொர்க்கத்திற்கு போனதற்கு பின்னால் ஏற்படுத்தக்கூடிய கவலையான ஒரு நிலைமை இன்றைக்கு உலகத்தில் நாம் வீணடிக்கக்கூடிய இந்த நேரங்கள், அல்லாஹ்வுடைய திக்ர் இல்லாமல், அல்லாஹ்வை நினைக்காமல், அதிலும் ரமலானுடைய மாதத்தில் கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை அதிகமாக நினைக்க வேண்டிய மாதம், அதிகமாக அல்லாஹ்வை திக்ர் செய்ய வேண்டிய மாதம். எந்தெந்த நேரங்களில் திக்ர் செய்வது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்வதற்கு சஹருடைய நேரங்களை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். காலை மாலை நேரங்கள், மக்ரிபுக்கு முன்னால், இஃப்தாருடைய நேரத்தில் அல்லாஹ் அதிகமாக திக்ர் செய்யுங்கள். சுபுஹுக்கு பின்னால் அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்யுங்கள். அஸருக்கு பின்னால் அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்யுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூமின்களை பார்த்து எப்படி சொல்லுகின்றான்? மூமின்கள் எப்படி இருப்பார்கள்? அல்லதீன யذ்குருனல்லாஹ், அந்த மூமின்கள் எப்படிப்பட்டவர்கள்? அவர்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்வார்கள், அல்லாஹ்வை நினைவு கூர்வார்கள். கியாமத், சில நேரங்கள் நின்ற நிலையில், அப்படி என்றால் தொழுகையில், வகுஊதன், சில நேரங்களில் அமர்ந்த நிலையில், வஅலா ஜுனூபிஹிம், இன்னும் சில நேரங்களில் தங்களுடைய விலா எலும்புகளில் ஒருங்கிணைத்து படுத்தவர்களாக கூட தூங்கும் முன்னாடியும் அல்லாஹ்வை திக்ர் செய்வார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூமின்களுடைய தன்மைகளில் குர்ஆனில் வர்ணிக்கக்கூடிய ஒரு வர்ணனை, திக்ரோடு தான் எழுந்திருப்பார்கள் மூமின்கள், திக்ரோடு தான் அவர்களுடைய படுக்கையும் இருக்கும். இன்றைக்கு பார்க்கின்ற கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய தூங்கும் பொழுது நாம் எந்த நினைவோடு தூங்குகின்றோம்? எதை பார்த்து கொண்டு தூங்குகின்றோம்? எதனுடைய சிந்தனையோடு தூங்குகின்றோம்? எழுந்தரிக்கும் பொழுதும் எதனுடைய சிந்தனை? யாரை பற்றிய சிந்தனை? எந்த கவலையோடு எந்திரிக்கின்றோம்? அல்லாஹ் நம்மளை எல்லாம் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் முஃமின்களுடைய தன்மைகளாக சொல்லும் பொழுது திக்ரோடு அவர்களுடைய உறக்கம் இருக்கும், திக்ரோடு அல்லாஹ்வை நினைத்த நிலையில் கண் விழிப்பார்கள். தூங்கும் பொழுது அல்லாஹும் பிஸ்மிக அமூது வ அஹ்யா, யா அல்லாஹ் உன்னுடைய பெயரை கொண்டே உறங்குகின்றேன், உன்னுடைய பெயரை கொண்டே விழிப்பேன். எழுந்ததற்கு பின்னால் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர், எங்களை தூக்கத்திலிருந்து விழிக்க வைத்து எங்களுடைய உயிரை திருப்பி கொடுத்த ரப்புக்கே எல்லா புகழும்.
எங்களுடைய மீளும் இடம் அல்லாஹ்வின் பக்கமே இருக்கின்றது என்ற திக்ரோடு எந்திரிப்பார்கள். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு அழகான வார்த்தைகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நிலைகளில் மாடிப்படையில் ஏறும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், உயரமான இடங்களில் நீங்கள் ஏறும் பொழுது அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தையோடு ஏறுங்கள். அதே உயரமான இடத்திலிருந்து கீழே இறங்கும் பொழுது சுப்ஹானல்லாஹ் என்று அல்லாஹ்வை துதிபாடி கொண்டு இறங்குங்கள். ஆடைகளை மாற்றும் பொழுது துஆ, ஆடைகளை புத்தாடைகள் அணியும் பொழுது துஆ, ஒருவரை சந்திக்கும் பொழுது துஆ, ஒருவர் நமக்கு ஏதாவது உதவி செய்தால் துஆ, எல்லாவற்றுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் திக்ருகளை அல்லாஹ்வை நினைக்கக்கூடிய வார்த்தைகளை சொல்லிக் கொடுத்திருக்கின்றார். உணவு சமைக்கும் பொழுதும் அல்லாஹ்வுடைய தூதர், உணவை பரிமாறும் போது அல்லாஹ்வுடைய தூதர், உணவை எடுக்கும் பொழுது உணவு விருப்பை சாப்பிட்டு முடித்ததற்கு எடுக்கும் பொழுதும் அல்லாஹ்வுடைய திக்ர். எல்லா நிலைமைகளிலும் கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹ்வுடைய திக்ரோடு நம்முடைய வாழ்க்கையை கழிக்க வேண்டும். செருப்பணியும் போதும் அல்லாஹ்வுடைய தூதர், வீட்டை விட்டு வெளியே போகும்போது அல்லாஹ்வுடைய தூதர் எல்லாவற்றுக்கும் துஆக்களை கற்றுத் தந்திருக்கின்றார்கள். ஆனால் இன்றைக்கு அந்த துஆக்களை மனநமிடுவதற்கோ அது வாழ்க்கையின் ஒரு அங்கமாக நம்ம ஆக்குவதற்கு நமக்கு நேரம் இல்லை. இணையத்திற்குரியவர்களே, அந்த வாழ்க்கையெல்லாம் சேர்த்து தான் தீன். இதையெல்லாம் கற்றுக்கொள்வது, இதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருவதுதான் மார்க்கம். இணையத்திற்குரியவர்களே, இதை கொண்டுதான் மனிதனுடைய இம்மையினுடைய வாழ்க்கையும் நாளைக்கு மூத்துக்கு பின்னால் வரக்கூடிய நீண்ட நெடிய வாழ்க்கையும் ஒரு மனிதனுக்கு சரியாகுவது. இந்த அமல்களை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையின் அங்கமாக நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்கு இந்த ரமலானை சரியாக பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பை தருவானாக. இணையத்திற்குரியவர்களே, துஆக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொரு நிலைமைகளிலும் எவ்வாறு அல்லாஹ்வை திக்ரு செய்ய சொன்னார்களோ அந்த நிலைமைகளை ஒவ்வொன்றாக தேடி குறைந்தது மனநமிட்டு சின்ன சின்ன திக்ருகளை அதுக்காரர்களை மனனமாக செய்யக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ரமலானுடைய காலத்தில் நமக்கு அதை ஏற்படுத்தி கொடுப்பானாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய ஒவ்வொரு நிலைமைகளையும் அல்லாஹ்வை திக்ரு செய்யக்கூடிய அல்லாஹ்வுடைய ஞாபகத்தோடு நேரங்களை கிடைக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.